ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிற அந்த நாளுக்குள்ளதான் மனுஷனுடைய வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்றார்கள். பிறப்பு பிணி மூப்பிறப்பு அப்படின்னு சொல்றார். இதுக்குள்ள பல நாட்கள் வந்து போறது, பல பொழுதுகளை நாம கடந்து போறோம். இதுல சில நாட்களுக்கு மட்டும் நல்ல நாட்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கார்கள். நல்ல நாட்கள்னா என்ன? மிச்ச நாட்கள்னா கெட்ட நாட்களா? அறம் செய்ய விரும்பு அப்படின்னா ஒரு நாள் இதை நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னா நீ சொன்ன நாளைக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டேன் போருமான்னு கேட்க முடியுமா? ஜென்மா பூரா நல்ல பொழுதுல நல்லனவற்றை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும்னு தான் அர்த்தம். அத மாதிரி நல்லனவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நாள் அப்படின்னு ஒரு நாள் கிடைச்சதுன்னா அந்த நாள்ல ஆற்றல் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. இரண்டு விஷயத்தை வச்சிருக்கார்கள் பெரியவர்கள். ஒன்னு அந்த சடங்கை செய்வது, அந்த சடங்கை செய்வதன் மூலமாக அந்த ஆற்றலை நாம முழுசா பெற்றுக்கிறது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப அது ஒரு கேவல சடங்கா மட்டும் போய் முடிஞ்சிடக்கூடாது. ஏதோ புடவை கட்டிட்டோம் போட்டோ எடுத்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாதக்கு அந்த சடங்கை சரிவர செய்து அதனுடைய ஆற்றலை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப மக்கர சங்கராந்தி, மக்கர ரவி சங்கிரமணம் அப்படின்னு வச்சிருக்கார்கள். அப்ப அந்த நாள்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும், சூரியன் இப்படி வரார், அயனம் உத்தராயணம் தட்சிணாயணம், அதுக்கு அடுத்து நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் எப்படி எப்படி நடத்தலாம், இதெல்லாம் பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கார்கள். அதை பார்த்தும் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அந்த நாள்ல அந்த ஆற்றலை முழுசா பெறணும் அப்படின்னா அந்த நாள்ல ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும். அந்த சடங்கும் வேணும், அந்த சடங்கை சரிவர செய்து அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும். அதாவது தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா டெலஸ்கோப் வேணுமா கண்ணு வேணுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? கண்ணும் நன்னா தெரியணும், டெலஸ்கோப் உபயோகப்படுத்த தெரியணும், ரெண்டுமே வேணும்னு தான் சொல்ல போறோம். அத மாதிரி அந்த சடங்கும் வேணும், அந்த சடங்குடைய பொருள் உணர்ந்து அந்த நாளினுடைய ஆற்றலையும் நாம பெற்றுக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல பல பேர் நாம இன்னைக்கு பாக்குறோம். எவ்வளவு புலம்பல். இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு இதெல்லாம் தேவையா? என் வீட்டுல பையனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணு குழந்தை பிறக்கல, வீடு பூரா கடன், 4 பேர் ஒன்னா உட்காந்து பேசினா சண்டை வந்துடுறது, எல்லாருக்கும் வியாதி ஒரு பக்கம். இப்படி இருக்கு என்னுடைய சூழ்நிலை. அதுவும் எல்லாரும் இந்த பொங்கல் சமயத்தெல்லாம் சொல்லி இந்த புது வருஷம் பிறந்தாலே அது என்ன புது வருஷம்னா எனக்கு புரியவே இல்லையே. இது நமக்கு புது வருஷம் இல்லையே, சித்திரை மாசம் தானே நமக்கு புது வருஷம், ஜனவரி நமக்கு புதுசு இல்லை. சரி, இருந்தாலும் கூட இதை கூட பெரியவர்கள் என்ன சொல்றார்கள்? இப்ப ஆகஸ்ட் 15 வச்சிருக்கார்கள். என்ன பஞ்சாங்கமா பார்த்து வச்சார்கள்? ஒரு நாளை வச்சுட்டு இருக்கா, வருஷம் வருஷம் அந்த நாளை கொண்டாடுறோம். அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளை கொண்டாடும் போது அந்த நாளுக்கு ஒரு ஆரோபித்த சாநித்தியம், பல பேர் சேர்ந்து அதாவது எந்த இடத்துல கூட்டம் இருக்கோ அந்த இடத்துலதான் கடை போடுவாங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளை கொண்டாடினா அந்த நாளுக்கு ஒரு விசேஷத்தை எம்பெருமான் வைக்கிறான் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லி நாம கேள்விப்படுறோம். ஆனா அது இந்த விஷயத்துல பொருந்துமா என்னன்னு தெரியல. இருக்கட்டும், இதுவும் சேர்ந்து இந்த ஜனவரி மாசம் பிறந்துருத்துனாலே நமக்கு வந்து நேரமே சரியில்லை இப்படின்னு பல பேர் பேசி நாம கேட்கிறோம். இப்படி இருக்கிற நிலைமையில எனக்கு இந்த கொண்டாட்டம்லாம் தேவையா? நான் என்ன கொண்டாடுற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த கேள்வி எல்லாம் எப்ப வரணும்னா நம் வீட்டு விழாக்கள்ல வரணும். அப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு என்னெல்லாமோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு இந்த விஷயத்துல எல்லாம் சொல்லும் போது மட்டும் இதை சொல்லி கவலைப்பட்டு நாடு இருக்கிற நிலைமையில என் வீடு இருக்கிற நிலைமையில அப்படின்னு கவலைப்படக்கூடாது. இதை பெரியவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நாம மகிழ்ச்சியா இருந்தா கொண்டாடலாம் அப்படிங்கிறது நம்ம வீட்டு விழாக்கள். இந்த விழாவை கொண்டாடினால்தான் வீட்டில் நன்மை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு திருவிழான்னு பேரு. விழா திருவிழா, கோவில் திருவிழா, ஊர் திருவிழா அப்படின்னு தான் வச்சிருப்போம். நம்ம வீட்டுல இருக்கிறது விழா, புதுமனை புகு விழா, காதணி விழா, என்ன பேர் சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ விழா இருக்கு. இதுக்கெல்லாம் கேவல விழாக்கள்னு பேரு, அதுக்கு திருவிழாக்கள்னு பேரு. திருவிழாக்களை கொண்டாடினால் நன்மை வரும், நீ நன்னா இருந்தா இதெல்லாம் கொண்டாடினா போறோம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது இப்ப எல்லாம் இருக்கு, இப்ப நான் தான் கொண்டாடிட்டேன், எனக்கு எல்லாம் நல்லது நடந்துட்டா அப்படின்னு கேட்கிறார்கள். இப்ப எல்லாமே இருக்கு, இப்ப என்ன எல்லாம் நல்லபடியா நடந்துட்டா இப்படி எல்லாம் சிலர் கேட்கிறார்கள். 4 வேதம் இருக்கு, 6 சாஸ்திரம் இருக்கு, 64 கலை இருக்கு, நடந்துட்டா அப்படின்னு கேட்க முடியுமா? இதைத்தான் பெரியவர்கள் சொல்லும் போது 4 விஷயத்தை சொல்றார்கள். எதுக்கு? அந்தர்பாவம், அபிவியக்தி, பிரயத்னம், பிரயோகம் அப்படின்னு 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு இருக்கு, இருக்கிறத ஆசான்கள் எடுத்து வெளிப்படுத்துறார்கள். நமக்கு இருக்கு, இருக்கிறத தெரிஞ்சுடுத்து. இது ரெண்டோடைய பல கலைகள் முடிஞ்சு போச்சு. 3வது 4வது இருக்கு. என்னது? பிரயத்தனம், நாம் அதை முயற்சித்து பார்க்கறது, திரும்ப திரும்ப முயற்சித்து பார்க்கறது. அதுக்கு அடுத்தது பிரயோகம், அந்த பலனை தான் அனுபவிப்பது, பிறருக்கு அதை வாரி வழங்குறது. இப்படி இந்த 4 விஷயம் இருக்கு. இந்த பெரும்பாலான வித்தைகள் பூரா இருக்கிறத எடுத்து உட்பாடு வெளிப்பாடு இது ரெண்டோட முடிஞ்சிருது. அது உடன்பாடு பயன்பாட்டுக்கு போய் முடியணும் அப்படிங்கிறது தான் பெரியவர்களுடைய கருத்து. இப்படி ஒரு விஷயத்த நல்லதாட்டு நம்ம செஞ்சுட்டே இருக்கும் போது தன்னடையே அந்த நன்மைகள் நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறதையும் சொல்றார்கள். அப்ப அந்த நாள்ல குறிப்பா சூரியனை உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நாள். மறை ஓதுபவர்கள், வேதியர்கள் அவர்கள் அன்றாடமே பிரார்த்தனை செய்யக்கூடிய உயர்ந்த மந்திரங்கள்லாம் இருக்கு. காயத்ரி மந்திரம் இருக்கு, யஹா நஹ திய பிரச்சோதயாத்து,
தத் சவிதுகு தேவஸ்ய பர்கா வரேண்யம் தீமஹி அப்படின்னு இருக்கு. எவன் எங்களுடைய உணர்வை நல்லறிவை தூண்டுகிறானோ அந்த கதிரவனுக்கு தேவனாகிய ஆற்றல் பிளம்பாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை வணங்குகிறோம் அப்படின்னு காயத்ரி மந்திரத்துக்கு பொருள் சொல்றார்கள். அதாவது சூரியன் இருக்கார், அந்த சூரியன் கிட்ட இருந்து ஆற்றல் கிடைக்கிறது. சூரியன் உதிச்சாதான் பயிர்கள்லாம் ஓஷதிகள்லாம் நல்லா வளருது, தாவரப்பூ வளருது, நமக்கே பலவிதமான ஆற்றல்கள் சூரியன் தேர்ந்து வருது. இன்னும் நிறைய சொல்றான். ஆரோக்கியத்தை பாஸ்கரன் குறிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காயத்ரி மந்திரத்துல என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சூரியனை பாரு எப்படி ஒளிமயமா இருக்கான், எப்படி ஒரு ஜொலிக்கிறான்னு பாரு, எப்படி அவன் பிற உயிர்களுக்கு நன்மை பயக்கிறான், மனுஷனுக்கே ஒரு சுறுசுறுப்பு வருது, ஆற்றல் வருது, செடி கொடிகள்லாம் நன்னா வளருது. இது எல்லாத்தையும் பார்க்குற. இது பார்க்கும்போது சூரியனை ஒரு மாதிரியா பாரு, ஒரு மாதிரி ஆலயம் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்லாம் டிவியில போடுறான் பாருங்க. மாதிரியா திருப்பதியில இருக்கு, அதே மாதிரி ஒரு மாதிரி ஆலயம், ஒரு மாடல் அப்படிலாம் சொல்றாளே அது மாதிரி. அதாவது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன, இந்த சூரியனே இப்படி இருந்தா, சூரியனையும் படைத்த எம்பெருமான் ஸ்வேதர சமஸ்த வஸ்து வைலக்ஷண்யம் விலக்ஷணன் அப்படின்னு சொல்றாங்க, தனிமா தெய்வம் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படிங்கறத இந்த மாதிரியை பார்த்து நீ புரிஞ்சுக்கோ. இதைத்தான் கஜப்புச்ச நியாயம். பெரிய ஒரு யானை இருக்குன்னா யானையோட வால்ல இருக்கிற முடி, அந்த முடிய 100 கூறு போட்டா அதுல ஒரு கூறு சூரியன். அப்ப அந்த யானை அளவு இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருப்பான்ங்கிறத பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ. அதாவது நாடகத்துல குழந்தைகள்னா நடிக்கிறது, ஸ்கூல் குழந்தைகள்னா நாடகத்துல ராஜா வேஷம் போடுறதுன்னா வைர கிரீடமா வச்சுக்கும், அது போல ஒரு அட்ட கிரீடத்தை வச்சுக்கும், மரக்கத்தியை வச்சுக்கும். அது போலதான் சூரியன் அப்படின்னா, அந்த சூரியனை படைத்த எம்பெருமான் எப்படி இருப்பானோ அந்த எம்பெருமானை, அந்த தனிமா தெய்வத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தினுடைய உள்ளுரை பொருளா பெரியவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டோம். அந்த நல்ல நாள்ல எம்பெருமானை பார்த்து 2 விஷயத்த பிரார்த்திக்கணும்னு சொல்றார்கள். ஒண்ணு, நம்மளுடைய அறிவின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பதை அறிந்து களைய வேண்டியது. 2வது, அறிவு முழுமைப்படறதுக்கும் நல்லா வளர்றதுக்கும் என்னென்ன நல்லன உண்டோ அதை செய்வது அப்படின்னு 2 விஷயத்தை வச்சிருக்கார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவுங்கிறது இயல்பிலேயே இருக்கு. அதை தூண்டி விடுன்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறதா இப்ப பார்த்தோம். அப்படின்னா இயல்பிலேயே இருக்கிற ஒரு விஷயம், எந்த இடையூறும் இல்லாம நல்லபடியா வளரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போ அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? தடையா இருக்கிற விஷயம் ஒரு 5 விஷயத்தை பெரியவர்கள் சொல்றார்கள். அனுதயம், சம்சயம், விபர்யம், விஸ்மிருதி, கபடம். இது 5ஐயும் சொல்றார்கள். 1 இருள் சூழ்ந்து இருக்கிறது, அறியாமை. 2வது சம்சயம், தெளிவின்மைன்னு வச்சுக்கலாம். இதை விபர்யம், தப்பான பொருள்களை தெரிந்துகிறது. விஸ்மிருதி, நல்லனவற்றை மறப்பது. கபடம், வஞ்சம். இந்த 5ம் அறிவு வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது, இது ஒழியணும். அடுத்து வளர்றது என்ன? ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசானா பெரிய தபஸ். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட பார்த்து தேடி தெரிஞ்சுக்கிறது. நாகர் மௌத்கல்யருங்கிற 2 ரிஷி பெரிய தவம் எதுன்னு கேட்டா சுவாத்தியாய பிரவச்சனேவ அப்படின்னு சொல்றான். அப்படின்னு வேதம் சொல்றதா பெரியவர்கள் சொல்லி நாம கேள்விப்படுறோம். ஜிக்ஞாசாங்கிறது தேடி நல்லவற்றை தெரிஞ்சுக்கிறது. வைராக்கியம், உறுதியா எத்தனை முறை தோத்தாலும் திருப்பி எந்திருந்து அந்த நல்லதை பண்ணி ஜெயிக்கிறது. 3வது சங்கம், நல்லவர்களோட கூட்டி இருப்பது. பிரேரணம், நல்லதவத்தை செய்ய தூண்டுபவர்கள் அவர்களோட சேர்ந்து இருப்பது, அவர்கள் தூண்டுதலுக்கு ஏற்ப நல்லனவத்தை செய்வது பிரேரணம். அடுத்து பிரயத்தனம், நம்முடைய முயற்சி. இது இந்த 5ம் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அறிவு முழுமை பெறறதுக்கு ஏற்புடையதா இருக்கு. அப்ப எம்பெருமான இடத்துல நாம பிரார்த்திக்க வேண்டிய 2 விஷயம், திண்ணிய தெளிந்த அறிவு வேண்டும் அப்படிலாம் பள்ளிக்கூடத்துல குழந்தைகள்லாம் சொல்லுவார்கள். அத மாதிரி இந்த அறிவு முழுமை பெறறதுக்கும் இந்த அறிவு வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிற விஷயத்தையும் நாம விளக்கிட்டோம்னாலே தன்னடையே நம்ம இடத்துல பல நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே முன்னாடியே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி. அதாவது இயல்பிலேயே கடல்ல அலை உண்டுன்னா பருவ காலங்கள்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது மாதிரி இந்த ஆற்றல் மிகுந்த இந்த நன்னாளை சரியான முறையில கொண்டாடி பெரியோர்களின் நல்ல ஆசீர்வாதத்துக்கு பாத்திரபூதர்கள் ஆகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.